ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வியர் vlogs. இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையில் ரொம்பவே ஸ்பெஷலான நாள். போன வருஷம் கரெக்டாக இந்த டேட் தான் நாங்கள் முதல் முறையாக சந்தித்த நாள். ஸோ அதனால் இன்னைக்கு ஸ்பெஷலாக ஏதாவது எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேருமே பிளான் பண்ணியிருக்கோம். எங்கே போகிறோம்? ஹாண்டட் ரெஸ்டாரண்ட் அண்ணா நகர். அண்ணா நகரில் இருக்க ஹாண்டட் ரெஸ்டாரண்ட்டை தான் இன்றைக்கி நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜுக்கு 699 வெஜ்க்கு 599 அவங்க வந்து பர் பிளேட் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே வீக் எண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ்க்கு 799 அண்ட் வெஜ்க்கு வந்து 699 ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் இது ஒரு நாள் முன்னாடி இந்த வீடியோவை எடுக்கிறோம். ஸோ வீக் டேஸில் தான் போகிறோம் நாங்கள். அதனால நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் தான். வித்தவுட் எனி டிலே நம்ம அந்த பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. இதுதான் அண்ணா நகர்ல இருக்க ஹாண்டட் ரெஸ்டாரண்ட்டோட என்ட்ரன்ஸ். கேட்டை பார்த்தாலே பயமா இருக்குல்ல. நாங்கள் மத்தியானம் 1 o'clock ஸ்லாட் தான் புக் பண்ணியிருந்தோம். ஏற்கனவே ப்ரீ புக் பண்ணதுனால டைரெக்டாக உள்ளே போயிட்டு எத்தனை பர்சன் அண்ட் புக்கிங் நேம் இது மட்டும் சொல்லிட்டு டைரெக்டாக உள்ள என்ட்ரி கொடுத்தாச்சு. உள்ளே வந்ததும் ரிசப்ஷன் ஏரியாலேயே இந்த ஸ்கல்லும் ப்ளஸ் இந்த பெரிய டோர், அந்த பழைய காலத்துலலாம் வந்து திருஷ்டிக்காக மந்திரிச்சு வச்சுருப்பாங்க இல்லையா, அதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு டோரை பார்த்தாலே நம்ம அந்த சைடு கூட போக மாட்டோம். பட் இப்போ இந்த டோரை திறந்துட்டு உள்ளே போனால் தான் நம்ம சாப்பாடே சாப்பிட முடியும். அந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு. என்ட்ரிலேயே சும்மா மாஸ் பண்ணிட்டாங்க. ஒரு தடவையும் அந்த கேட் வழியாக யாராவது பாஸ் ஆகும்போது இப்படி தான் சத்தம் வரும் போல். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் உள்ள ஆம்பியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மிரர் கேஸ்கெட்குள்ளே ஒரு பேய் இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க. அங்கங்கே மூளை முடுக்கில் இண்டி இடுக்கிலலாம் வந்து பேய் பொம்மைங்க, இந்த பில்லி சூனிய பொம்மைங்க மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஒரு மாதிரி டெரராக தான் இருந்துச்சு. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து சீட்ஸ் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டேர்ஸில் ஏறி நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு இப்போ போக போகிறோம். படிக்கட்டில் மேலே ஏறி போகிற வரைக்கும் கூட இவங்களையே நம்ம சும்மா விடணும் அப்படின்னு நினச்சாங்களோ என்னவோ. பயங்கர செட்டப்புங்க. அதாவது மேலே ஏறி போகிற அந்த சின்ன கேப்பை கூட அவங்க வந்து மிஸ் பண்ண விரும்பல. நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் 2 எலும்பு குண்டு அப்படியே தொங்க விட்டுட்டாங்க மேலே ஏறி போகும்போது. திடீர்னு யாராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக பயந்துருவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அவங்களுடைய செட்டப்பு. அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வால் பெயிண்டிங் அவ்வளவு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தத்ரூபமாக இருந்துச்சு. இது நம்ம என்ட்ரியில் பார்த்த அதே பேய் பொம்மை தான். ரெஸ்டாரண்ட் நேமுக்கு கீழே இருந்துச்சுல, அதே தான். அப்படியே படிக்கட்டில் மேலே ஏறி போனோன்னா அகெயின் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சூப்பரான ஒரு வால் பெயிண்டிங் ஒன்று பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப தத்ரூபமாக இருந்தது. பக்கத்தில் ஒரு கோட்டும் ஒன்று எழுதியிருந்தாங்க. In a cursed mansion, a ghostly beauty lures unsuspecting souls to an eternal fate. பயமா இருந்துச்சா? ஹிஹி, நான் தான். அப்படியே ரைட் சைடில் இந்த பொம்மையை ஒரு பழைய சேரில் உட்கார வச்சுருந்தாங்க. டக்குன்னு பார்த்தா பயந்துருவோம், அந்த மாதிரி இருந்தது செட்டப்பு. அகெயின் சில இடத்துல வால் பெயிண்டிங்ஸும் அண்ட் கோட்ஸும் பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. உள்ளே நுழைஞ்சதும் நான் நினச்சேன் இது ஹாண்டட் தீம் ரெஸ்டாரண்ட்ன்றதுனால ஒரு இருட்டாக தான் இருக்கும்னு. பட் அப்படிலாம் இல்லை, நல்ல வெளிச்சமாகவே இருந்தது. மேபி சீட்ஸ் அலோகேட் பண்ணுற வரைக்கும் நினைக்கிறேன். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தா வால் பெயிண்டிங்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய பிக்சர்ஸ் ஹேங் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் படத்தில் வர பேய்களோட ரெஃபரன்ஸ் தான். இந்த பிக்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா அந்த கண்ணில் அந்த டால் அடிக்குது பார்த்தீங்களா, அப்படியே நம்மளையே யாரோ உத்து பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு இந்த டைனிங் டேபிளில் ஒரு செட்டப் ஒன்று பார்த்தேன். ஒய்ஜா போர்டு இருக்கு இல்லையா, எல்லா டைனிங் டேபிள்லையும் ஒய்ஜா போர்டு செட்டப் தான் வச்சுருந்தாங்க. ஸோ ஒன்று பார்த்து பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சிக்க முடியுது. எங்களுக்கு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்காக லெமன் ஜூஸ் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் 1 o'clock ஸ்லாட்க்கு ஷார்ப்பாக போனதுனால நிறைய பேர் வர்றதுக்காக வெயிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் மட்டும் குடிச்சிட்டு அப்படியே சில் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, சாப்பாடு வர வரைக்கும் எதுக்கு சும்மா இருக்கணும், வாங்க போய் மெனுவை பார்க்கலாம். மெனுவில் கூட பாருங்களேன், 666 ஓமன் புஃபேன்னு தான் வச்சுருக்காங்க. நான்வெஜ் ஸ்டார்டர்ஸில் எல்லாமே, அதாவது இந்த ஸ்டார்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று அவ்வளோ யூனிக்காக இருக்குது. பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. உள்ளே வந்த உடனே ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு. டிஷ்ஷஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ஸ்டார்டர்ஸில் எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்தது வந்து ஜாப்பனீஸ் சிக்கனும் கிறிஸ்பி கார்னும் தான். ரெண்டுமே என்னோட ஃபேவரெட். அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் கொண்டு வந்து வச்சாங்க. இது வந்து டெவில்ஸ் ப்ரான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு இதில் ஜாப்பனீஸ் சிக்கன் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நம்ம இப்போ ப்ரான் ட்ரை பண்ண போகிறோம். காரமாக சூப்பராக இருக்குது. என்னோடய ஹஸ்பண்டுக்கும் இந்த டெவில் ப்ரான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அடுத்த ஸ்டார்டர் பார்த்தீங்கன்னா பெரி பெரி சிக்கன் வச்சுருந்தாங்க. அதுவுமே காரசாரமாக ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் அப்போலோ ஃபிஷ் ரொம்ப சாஃப்டாக இருந்தது, மஸ்ட் ட்ரை. இது குனாஃபா ஃபிஷ்னு வச்சுருந்தாங்க. குனாஃபா ஃபிஷ் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எனக்கு இது பிடிக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் நான் குனாஃபா ஸ்வீட் கூட ட்ரை பண்ணது கிடையாது. எனக்கு வந்து மீனுமே ரொம்ப சப்புன்னு இருந்த மாதிரியும் அது மேலே இந்த சேமியாவும் சப்புன்னு இருந்ததுனால எனக்கு அவ்வளோ பிடிக்கல. குனாஃபா ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் ட்ரைக்கே சும்மா ட்ரை பண்ணலாம் அவ்வளோதான். பட் ஆனால் விரும்பி சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக இது அதுக்கான டிஷ் கிடையாது. அடுத்து நான் ட்ரை பண்ணது அப்போலோ ஃபிஷ் தான். செம்ம ஜூஸியாக, செம்ம என்ன சொல்கிறது, ஒரு ஜெல்லியை சாப்பிட்ட மாதிரி இருந்தது. அவ்வளோ ஜூஸியாக இருந்துச்சு. எனக்கு பர்சனல் ஃபேவரெட்னே சொல்லலாம். செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமாங்க, லெமன் ஜூஸ் வந்து இங்கே அன்லிமிட்டடாக கொடுத்துட்டே இருந்தாங்க. நாங்கள் குடிக்க குடிக்க அவங்க வந்து ரீஃபில் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷிங் ஜூஸ் வந்து ரீஃபில் பண்ண மாட்டாங்க. பட் வந்து லெமன் ஜூஸ் தானே அப்படின்னு சொல்லி இவங்க ரீஃபில் பண்ணாங்களான்னு தெரியல. நெக்ஸ்ட்டு நான் ட்ரை பண்ணது வந்து மட்டன் கலௌட்டி கெபாப். இது வந்து லிட்ரலாக மட்டன் கட்லட் மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் பேசிகிட்டே இருந்த அதே கேப்குள்ளே எங்களுக்கு சிக்கன் டிக்காவும் வந்தாச்சு. ஸோ அடுத்து அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பட் இந்த மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா 70% ஃபுல்லாகவே மட்டன் அண்ட் 30% வந்து மாவு. அந்த மாவு வந்து இந்த 70% மட்டனையும் தூக்கி சாப்பிட்ருச்சுன்னு தான் சொல்லணும். ஃபுல்லாக மாவு டேஸ்ட்டு தான், சவுக்குன்னு இருந்தது. அதனால் அது அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. பட் சிக்கன் டிக்கா ரொம்ப ஸ்பைஸியாக, அதே டைம் மீட் ரொம்ப ஜூஸியாக இருந்துச்சு. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அங்கே பார்த்தீங்களா கையில் எவ்வளோ சேமியா, இதெல்லாமே அந்த குனாஃபா ஃபிஷ்ஷு தாங்க. அவன் பார்த்த வேலை தான். நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா லிட்ரலாக விக்னேஷ் கிட்ட வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். குனாஃபா ஃபிஷ் எடுத்துக்கிறியா, எனக்கு அது தெரியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அவர் ஒரு பக்கம் கலாய்ச்சிட்டு இருந்தார். நான் வந்து சிக்கன் டிக்காவை ரொம்பவே விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு அதில் வந்து மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னா ஜாப்பனீஸ் சிக்கன் தான் சொல்லுவேன். அதுக்கடுத்து அப்போலோ ஃபிஷ், அப்புறம் சிக்கன் டிக்கா, பெரி பெரி சிக்கன், டெவில்ஸ் ப்ரான் கூட ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் அந்த கடைசியாக தான் அந்த மட்டன் கலௌட்டி கெபாபை நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ மாவாக இருந்தது அது. சிக்கன் டிக்கா பார்த்தீங்களா எப்படி இறங்குது சறுக்குன்னு, அவ்வளோ நல்லா இருந்தது. எனக்கு டெவில் ப்ரான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ப்ரான்ஸ் வந்து அவ்வளோ நல்லா நீட் பண்ண மாட்டாங்க. உள்ளே அந்த நரம்புலாம் அப்படியே தெரியும். ஸோ இங்கே அப்படி இல்லை. அதனால என்னால் தைரியமாக சாப்பிட முடிஞ்சுது. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரானோட பிளெண்ட் ஆகி ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த கட்லெட்டு தான் மாவில் மட்டன் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. நீங்கள் மட்டன் பிரியர், நான் மட்டன் மட்டும்தான் சாப்பிடுவேன், வேறு எதுவும் சாப்பிட மாட்டேன்னு நினச்சிங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கான இடம் கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் வச்ச எல்லா டிஷ்ஷஸ்லேயே மட்டன் தான் எனக்கு அப்படியே உறுத்திட்டே இருந்தது. என்னடா போட்டது ஒரே ஒரு மட்டன் டிஷ், அதை கொஞ்சம் உருப்படியாக போட்டுருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த மட்டன் கெபாபை நம்ம திரும்பி கேட்டோம்னா அவங்க சலிக்காமல் எடுத்துகிட்டு வந்து தராங்க. ஆனால் நமக்கு தான் சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அடுத்தடுத்து வருது, இன்னுமே அதிக மாவோட வருது. நான் சொல்லலை, கையில் ஜக் எடுத்துகிட்டு வராரு பாருங்க. ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரெஃப்ரெஷிங் ஜூஸை. அடிக்கடிக்கு இந்த மாதிரி வந்து லைட்ஸ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற அந்த பேய் எஃபெக்டும் கொடுத்துட்டே இருக்காங்க. என்னையா ஓவராக பேசுகிறானே ஒழிய பாம்பு வெளியில் விட மாட்டேங்கிறானையா அப்படி தான் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா மொத்த லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த வைபே வேறு மாதிரி இருந்தது. திடீர்னு பார்த்தோன்னே பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா ஆப்போசிட் டேபிளில் இருந்த ஒருத்தவங்களை வந்து பேய் கெட்டப்பில் வந்த ஒருத்தர் பயங்கரமாக மிரட்டிட்டு இருந்தார். அவர் வந்து ஒரு சீட்டுக்காக போய் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 செகண்ட்ஸ் 4 செகண்ட்ஸ் நின்றுட்டு அவங்கள பயம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவர் மறு வேலையை பார்க்க ஆரம்பித்தார். அங்கே சர்வ் பண்ணுற ஸ்டாஃப்ஸே யாராவது கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாங்களா, இல்லைன்னா இதுக்குன்னே ஒரு தனி ஆள் இருக்காரான்னு தெரியல. பட் யாராக இருந்தாலும் சரி, அவர் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ, பயங்கரமாக இருந்துச்சு
இருந்துச்சு இவங்க கெட்டப்பு. அண்ட் இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி திங். ஏன்னா இருட்டில் அந்த மாஸ்கில் சரியாக கண்ணு கூட தெரியாது. அப்படிதான் நினச்சிட்டு இருந்தேன் நீங்கள் கிட்ட வர வரைக்கும். பட் உண்மையை சொல்லணுன்னா அந்த கெட்டப்பை ரொம்ப நல்லா புல் ஆஃப் பண்ணீங்க. இன்னைக்கு நாங்களும் சரி, எங்கள் கூட இருந்த க்ரௌடும் சரி, பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்கள் கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கீப் இட் அப் ப்ரோ. எங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு கப்புள் உட்காந்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோன்னே அவருக்கு என்ன எக்ஸைட் ஆச்சுன்னு தெரியல, அப்படியே பாஞ்சிட்டாரு அந்த அண்ணாமலை. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அடுத்து எங்கே வராருன்னு தெரியுதா? நம்ம டேபிளுக்கு தான். நம்ம டேபிளுக்கு வரதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன தோணி இருக்கணும்னா, அண்ணனை பயங்குடுத்தியாச்சு, இந்த அண்ணியை மட்டும் ஏன் சும்மா விடணும், அவங்களையும் ஒரு பயங்காட்டிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணாரான்னு தெரியல. ஆனால் அவங்க அசரவே இல்லை. அவரளவுக்கு அவங்க பயப்படல. பார்க்கவே மாசாக இருந்துச்சு. கண்ணு பரும ஆஃப் பண்ணிட்டேன் ப்ரோ பயத்துல. சரி வாங்க உட்காருங்க, வாங்க சாப்பிடலாம். ப்ரோ வேற லெவல் இருக்கு. என்ன ப்ரோ கையெல்லாம் பொண்ணா இருக்கு. செம்மையா இருக்குல்ல, செம்ம எஃபெக்ட். ஐயமா போதும் ப்ரோ. அவ்வளவுதான். நாங்கள் ஸ்டார்டர்ஸை முடிக்கிறதுக்கும் இவர் வந்து எங்களை மிரட்டிட்டு போகிறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. அடுத்து மெயின் கோர்ஸ்க்கு போயிடலாமா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிரியாணி தான். புஃபேஸில் யூஸ்வலாகவே வந்து பிரியாணி அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த புஃபேயில் ஹாண்டட் ரெஸ்டாரண்ட்டில் நல்லா இருந்துச்சு. ரொம்ப டீசெண்டான பிரியாணி தான். அதுக்கு தொட்டுக்கு ஆனியன் ரைத்தா வச்சுருந்தாங்க. அந்த பிரிஞ்சால் கறி அதெல்லாம் கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ். இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்பவே ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் சொல்லிட்டு இருந்தார். ரொம்பவே ட்ரையாக இருந்தது, அது அவ்வளோ சாப்பிட பிடிக்கலன்னு வச்சுட்டார். இன்ஃபேக்ட் சாப்பிடக்கூட இல்லை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃப்ரெடோ பெனே பாஸ்தாவும் அடுத்து மட்டன் கோஸ்ட் அப்படின்ட்டு ஒரு டிஷ்ஷும் தான் இருந்துச்சு. ரெண்டுமே ஆவரேஜ் தான், அவ்வளோ சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. மெயின் கோர்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்ஷஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. அதுலேயும் மெஜாரிட்டி வந்து அவ்வளோ நல்ல டேஸ்ட் கிடையாது, ஆவரேஜ்னு தான் சொல்ல முடியும். அடுத்து நாங்கள் சூஸ் பண்ணது வந்து நண்டு கறி. நண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இவங்ககிட்ட ஆக்சுவலாக சீ ஃபுட்ஸ் நல்லா இருக்குது. ஏன்னா அப்போலோ ஃபிஷ்மே நல்லா இருந்துச்சு. அடுத்து நண்டுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷான நண்டு தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் அதுவுமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அடுத்து நூடுல்ஸ் வச்சுருந்தாங்க, நான் வச்சுருந்தாங்க. ரெண்டுமே பிலோ ஆவரேஜ் அப்படின்னே சொல்லலாம். மெயின் கோர்ஸ்லேயே வேறு ஏதாவது பெட்டராக வச்சுருந்துருக்கலாமோ அப்படின்றது வந்து எங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன். விக்னேஷ் அவர் எடுத்துகிட்டு வந்த மெயின் கோர்ஸை கவர் பண்ணிட்டு இருக்க அதே டைமில் நம்ம டெசர்ட்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எல் சராயா, இது வந்து பேர் புதுசாக இருக்கே, என்னங்க இது அப்படின்னு கேட்டால் மில்க் கேக் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் மில்க் கேக் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா அப்போது இது உங்களுக்கான டிஷ் கிடையாது. ஏன்னா ரொம்ப பிலோ ஆவரேஜ் தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு விக்னேஷ் சொல்லியிருந்தார் அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி. நானுமே மில்க் கேக் ட்ரை பண்ணது கிடையாது, எனக்குமே பிடிக்கல. அண்ட் கேக்குமே பார்த்தீங்கன்னா பிலோ ஆவரேஜ். ஐஸ்கிரீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளேவர் இருந்தது. அதுக்கு ஸ்ட்ராபெரி அண்ட் வனிலா, ஒரே ஒரு டாப்பிங்ஸ் மட்டும்தான். டியூட்டி ஃப்ரூட்டி அண்ட் கட் ஃப்ரூட்ஸில் வாட்டர்மெலன் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் சாக்லேட் பான்னு ஒரு டிஷ் இருந்தது, அதுவுமே அவ்வளோவா பிடிக்கல. நான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா புஃபேல ஸ்டார்டர்ஸை வெளுத்து கட்டிடுவேன். மெயின் கோர்ஸில் 1-2 ஐட்டம்ஸ் எடுப்பேன், மற்றபடி பெருசாக அந்த சைட் போக மாட்டேன். அப்புறம் டெசர்ட்ஸ் தான் எனக்கு எல்லாமே, ஏன்னா எனக்கு ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கிறதுனால. நீங்கள் புஃபேல எது ட்ரை பண்ணுவீங்க, எந்த ஆர்டரில் ட்ரை பண்ணுவீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரே ஒரு ஆறுதல் இந்த குலாப் ஜாமுன், அப்புறம் அந்த பாயசம் நான் ட்ரை கூட பண்ணல. ஒரே ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா, வனிலா ஐஸ்கிரீமில் குலாப் ஜாமுன் போட்டு சாப்பிட்டது மட்டும்தான். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இந்த காம்போ ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி டெசர்ட்ஸ் ஒரு பிக் தம்ஸ் டவுன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஒன்றுங்க, இந்த லெமன் ஜூஸ்க்கு அங்கே பஞ்சமே இருக்காது. இந்த செட்டப்பு நாங்கள் ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆகும்போது பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வரப்போதான் இவ்வளோ அழகான செட்டப்பை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அப்படியே உள்ளே ஒரு ரவுண்ட் அடித்தோம். அவ்வளோ நல்லா இருந்தது ஒன்றும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா டைனிங் டேபிள்லையும் அந்த வந்து ஒய்ஜா போர்டு செட்டப் போட்டிருந்தாங்க. கிளாக்ஸாக இருக்கட்டும், மிரர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஆன்டிக் லுக்கில் எல்லாமே பார்த்து பண்ண மாதிரியே இருந்தது. அங்கே நம்ம ஒரு பெயிண்டிங் பார்த்தோம் இல்லையா, அது இந்த மிரரில், இது வந்து இந்த மிரர் ரொம்ப தூரத்தில் இருக்குது நாங்கள் உட்காந்த சீட்டில் இருந்து. பட் இந்த மிரரில் அந்த ஒரு டாலோட ரிஃப்ளெக்ஷன் தெரிகிற மாதிரி அவ்வளோ அழகாக பார்த்து பண்ணியிருக்காங்க. அண்ட் சீட்டு கலருமே சரி, பின்னாடி இருக்க அந்த வால் பெயிண்டிங்க்கு ஆப்டாக இருக்கிற மாதிரி இருந்தது.
எனக்கு அந்த ஒய்ஜா போர்டு டைனிங் டேபிளை பார்த்துட்டு கையெல்லாம் பரபரன்னு இருந்தது. அப்படியே எனக்கே பேய கூப்பிடணும் போல இருந்தது, அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் அந்த பழைய வீட்டோட டோர் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தாங்கன்னே தெரில, அவ்வளோ சூப்பராக இருந்தது. வால் பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும், இல்லைனா இந்த பிக்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து திகிலூட்டும் வகையில் தான் இருந்துச்சு. ஒன்றும் யோசிச்சு பண்ணியிருக்காங்க, பார்த்தாலே தெரியுது. ஆனால் இந்த டைனிங் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரில் செட்டப்பே இருக்காது. ஏன்னா ஃபுல்லாக அந்த ஒய்ஜா போர்டு அவங்க வச்சுருக்கிறதுனால அந்த கிரில் செட்டப்லாம் இருக்காது. ஸோ ஸ்டார்டர்ஸ் வந்து அன்லிமிட்டடாக அவங்க வந்து கேட்டு கொடுத்துட்ருப்பாங்க. ஆஸ் யூஷுவல் தான், ஒரு டைம் லிமிட் இருக்கும். அந்த டைம் லிமிட் வரைக்கும் தான் அந்த ஸ்டார்டர்ஸ் கொடுப்பாங்க. பட் ஆனால் நம்ம அந்த டைம் லிமிட்குள்ளே கேட்டு வாங்கிக்கலாம். மேலே ஏறும்போது நான் அந்த ட்ரம்மை சரியாக நோட்டீஸ் பண்ணல. ஆனால் கீழே இறங்கும் போது தான் இந்த மம்மி படத்தில் வர மாதிரி அது ஒரு நார்மல் ட்ரம்மு தான். ஆனால் இந்த ஒரு செட்டப்பில் பார்க்கும்போது அதுவே கொஞ்சம் பயன்படுத்துகிற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் இந்த ஹாண்டட் மேன்ஷன்லாம் இருக்கும் இல்லையா, அதோட பெயிண்டிங் வரைஞ்சிருந்தாங்க. பார்க்கவே ரொம்பவே தத்ரூபமாக இருந்தது, அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா, நார்மல் புஃபே மாதிரி 1 ஹவரில் ஸ்லாட்ஸ் வைக்காம எவ்ரி ½ அன் ஹவருக்கு ஸ்லாட்ஸ் வச்சதுனால ரொம்ப ஹரிபரியாக சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டுருச்சு. இது எங்களுக்கு தெரியாது அங்கே போகும்போது, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. நாங்கள் போயிருந்ததே மத்தியானம் 1 மணி ஸ்லாட் தான். ஆனால் 2:30 மணி ஆகிறதுக்குள்ளேயே அவங்க வந்து எல்லாரையும் கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஹரிபரியாக. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, மிச்ச ஸ்லாட்ஸ் எல்லாம் ஆளுங்கள்லாம் வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் சீக்கிரமாக சாப்பிடுங்கன்னு சொல்லி எல்லா டேபிளில் இருந்தவங்களையும் ரொம்ப ஹரிபரியாக சாப்பிட வச்சுட்டு இருந்தாங்க. அது மட்டும் சுத்தமாக பிடிக்கல. அது மட்டும் இவங்க மாற்றிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் போகும்போது ஒரு 2 ஸ்கல்லை பார்த்தோம் இல்லையா, அதே ஸ்கல்லு தான் இது. இப்போ லைட் எஃபெக்ட்லாம் இன்னுமே பயங்கரமாக இருக்குல்ல. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த செட்டப் போல் இதை ஸ்டார்டிங்கில் கவனிக்கவே இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது. லிட்ரலாக ஏதோ ஒரு மியூசியம்குள்ளே போன மாதிரி இருந்தது. இந்த எக்ஸிபிஷன்லலாம் பூத் பங்களா மாதிரி வச்சுருப்பாங்கல்ல, அதுக்குள்ளெல்லாம் போனால் எப்படி செட்டப் இருக்கும் அதே மாதிரி வச்சுருந்தாங்க. இதில் திடீர்னு எப்போ அந்த லைட் எரியும், திடீர்னு எப்படி அந்த உருவம் தெரியும் அப்படின்னு கெஸ்ஸே பண்ண முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு இருந்துச்சு. நம்ம கிட்ட போய் கூட பார்த்தோம், ஆனால் நம்ம கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் சொன்னேன் இல்லையா, ஆன்டிக் பொருட்கள், அந்த மாதிரி ஃபோன்ஸாக இருக்கட்டும், இந்த ஸ்கல்லாக இருக்கட்டும், பூனை, பழைய வைன் கிளாஸஸ், டீ கிளாஸஸ், இதெல்லாம் வச்சு ரொம்பவே பயங்கரமாக இருந்தது இந்த செட்டப்பு. பார்த்தீங்களா, தலைவர் பலூனோடு நிற்கிறாரு. இதுவரையும் நம்ம பார்த்ததெல்லாம் ஹாலிவுட் பேய்ங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம உள்ளூர் பேய்ங்க. எஸ், டிமாண்டி காலனியோட ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று மாட்டி வச்சுருந்தாங்க. அந்த டிமாண்டி காலனின்னு போர்டு போட்டிருக்கோம்ல, அதை வச்சுட்டு அதை பற்றின கான்ஸ்பிரசி தியரி என்ன இருக்கோ அதையும் அதில் எழுதி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே மேலே பார்த்தோன்னா பில்லி சூனிய பொம்மை ஒரு மூலை முடுக்குலேயும் இருக்குது. அதை பார்க்கும் போதே ரொம்ப டெரிஃபிக்காக இருந்தது. நிஜமான பில்லி சூனிய பொம்மை மாதிரியே இருந்தது. அடுத்து ரொம்பவே ஃபேமஸான சென்னையோட புரோக்கன் பிரிட்ஜ் பற்றின ஒரு கான்ஸ்பிரசி தியரியோட இருக்கிற ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை தான் பார்த்துட்ருக்கோம். விக்னேஷ் கிட்ட அப்படியே அந்த ஆன்டிக் மிரரில் டெரிஃபிக்காக ஒரு லுக்கு கொடுங்க அப்படின்னா பால் வடிகிற முகத்தோடு சிரிச்சுட்டே இருக்காரு. அப்படியே மேலே வந்தோன்னா திரும்பி இங்கே ஒரு ஸ்கல் மாட்டி வச்சுருக்காங்க. மூணு முடுக்கில் ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எந்த பக்கம் திரும்பினாலும் நம்ம பயப்படணும், அந்த மாதிரி ஒரு எஃபெக்டை தான் கொடுத்து வச்சுருக்காங்க. சென்னையிலேயே இந்த ஹாண்டட் ரெஸ்டாரண்ட் வந்து 2 இடத்துல இருக்குது. ஒன்று மயிலாப்பூரில், இன்னொன்று வந்து நம்ம அண்ணா நகரில். நாங்கள் விசிட் பண்ணியிருக்கிறது வந்து அண்ணா நகர் பிரான்ச்சு. யாருக்காச்சும் சர்ப்ரைஸ் பண்ண போறீங்க, இல்லைன்னா ரொம்ப நாள் கழிச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மீட்டப் பிளான் பண்றீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் ஒரு பக்காவான சாய்ஸா இருக்கும். ஏன்னா இதோட ஆம்பியன்ஸ் அப்படி ஃப்ரெண்ட்ஸோட இந்த ஹாரர் வைபை என்ஜாய் பண்ண மஜாவா இருக்கும். இந்த ஹாரர் பிஜிஎம்மோட பார்க்கும்போது இன்னும் பயங்கரமாக இருக்குல்ல. இந்த பர்டிகுலர் செட்டப் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட். கண்டிப்பாக நீங்கள் அங்கே போனீங்கன்னா இதை செக் அவுட் பண்ணுங்கள். வீக் டேஸில் நான்வெஜ்க்கு பர் பிளேட் வந்து பர் பர்சனுக்கு வந்து 700 அப்படின்றது, அதுவும் இந்த மாதிரியான ஒரு ஆம்பியன்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு டீசெண்டான ஒரு ப்ரைஸ் தான், ஃபேர் வேல்யூ தான். நான் எங்களோட பில்லையும் இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணுறேன். ரெஸ்டாரண்ட்டோட லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். நீங்கள் இங்கே ஆல்ரெடி விசிட் பண்ணியிருக்கீங்கனாலும், இல்லைனா இனிமே தான் நான் விசிட் பண்ண போகிறேன்னு சொன்னாலும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். அதனால மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அக்ஷயா அண்ட் விக்னேஷ்.